ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிலீஃபோட டிஜிட்டல் டிஸ்பிளே சால்ட்ரிங் அயர்னத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நான் ஆன்லைனில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தோம்னா 90 வாட் பவர் கொண்டது. இதில் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டலாக நம்ம டிஸ்பிளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன், பட் நம்ம ஷோ பண்ணணுமேன்றதுக்காக இப்போ பார்த்தேன். ஓப்பன் பண்ணோம்னா தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா இதில் வந்து 350 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் அடிஷ்னலாக பார்த்தோம்னா ஒரு சால்ட்ரிங் டிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த மாடல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா நான் அடிஷ்னலாக இந்த 5 பிட் இந்த இது இருக்கிறதையும் அடிஷ்னலாக வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் இந்த எல்லாத்தோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை போட்டு செக் பண்ணிடுவோம். இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா இந்த இதை நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக கரண்ட் வந்துடும். ஸோ நம்ம இந்த டிப் எடுத்துகிட்டு வேறு டிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேப்பில் வேணுமோ அந்த டிப்பு வந்து நம்ம பிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே வருது. இப்போ பார்த்தோம்னா இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். $158, $163 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப் டு 350 செல்சியஸ் வரைக்கும் இது வந்து ஹீட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தோம்னா சால்ட்ரிங் அயர்ன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்தோம்னா என்னென்னா இந்த மாதிரி தடிசாக இருக்க டின்னை வந்து அது மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது 350 டிகிரி வரைக்கும் இருக்கிறதால நம்ம ஈஸியாக வந்து எந்த சைஸில் இருந்தாலும் அது ஈஸியாக மெல்ட் ஆகிடுது. இது வந்து பார்த்தோம்னா மொபைல் சர்வீஸ்க்கு, அப்புறம் நம்ம சின்ன சின்ன பிசிபி போர்டு சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். இது பார்த்தோம்னா இப்போது 350 வந்துருச்சு. இப்போ லைட்டாக போட்டு ஷோ பண்ணுறேன். சரி தெரியல. ஓகே, இப்போ பார்த்தோம்னா தெரியும். இது 350 வரைக்கும் வந்துருச்சு. இது பட்டன்ஸில் வந்து நம்ம டெம்பரேச்சர் லோ பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, இது அப் டு 500 டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா தெரியும். ஸோ இப்போ இது டிப் பிட்டில் வந்து மெல்ட் ஆக தெரியும். எவ்வளோ ஈஸியாக மெல்ட் ஆக போகிறாங்க. ஓகே, ஸ்மோக்கும் நிறைய வருது. அது என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்தோம்னா நான் ஆன்லைனில் 500க்கு வாங்கியிருக்கேன். இந்த பிட்டு சொன்னால இந்த பிட்டு தனியாக 90 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இது ஒரு லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து இதில் வந்து ஆட்டோ கட் ஆஃப் பவர் இருக்குது. இது தொடர்ந்து ஒரு 1 hour யூஸ் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணோம்னா ஆன் ஆகிடும். ஸோ இது வந்து புதுசாக கற்றுக்குறவங்க, இல்லை ஆல்ரெடி பிசிபி ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் ரிப்பேரிங்க்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள், என்ன சால்ட்ரிங் அயர்ன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இதை விட இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தோம்னா நாப் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பட்டனையும் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தா தெரியும்.
இது வந்து தடிசான லீட்ஸை கூட ஈஸியாக மெல்ட் பண்ணிடுது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இதை வாங்கினது. நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு.